ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகள் கூட உதவி செய்தவர்கள் யார் 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 அந்த சார்? இவரின் குற்றத்திற்கு பின்புலம் என்ன? இவருக்கு உதவியர்கள் யார்? தனியாக வந்து இவர் மட்டுமே குற்றம் செய்தாரா? இந்த கேள்விகள் எல்லாம் தொக்கி நிற்கிறது. யார் அந்த சார் என்பதற்கு பதில் கிடைக்கிறதா இல்லையா? தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த வழக்கிலே தனி கவனம் செலுத்தி இந்த நிகழ்வுக்கு பிறகு சட்டத்தையே திருத்தி இது போன்ற தவறுகள் செய்பவர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்குகிற அளவுக்கு கடுமையான சட்டத்தை நிறைவேற்றி சட்டமன்றத்தில் உரையாற்றுகிற போது சொன்னார், இந்த வழக்கை துரிதமாக நடத்தி குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்று தருவோம் என்று சொன்னார். அதற்கேற்ப அந்த வழக்கு 5 மாத காலத்திலேயே முடிவு பெற்று இன்றைக்கு இறுதி தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் எதிர்பார்த்த ஒரு தீர்ப்பினை நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. இது அரசியல் ஆதாயம் யாருக்குன்னா முதலமைச்சருக்கு தான் அரசியல் ஆதாயம் பேசுகிறார். இதில் என்ன அரசியல் ஆதாயம் இருக்கிறது? இதில் ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறார், குற்றவாளியை கண்டுபிடித்திருக்கிறார்கள். குற்றவாளிக்கு பின்னால் இருந்தவர்களை ஏன் கண்டுபிடிக்கவில்லை? அது அரசியல் ஆதாயம் தான். அவருடைய ஆதரவாளர்களை காப்பாற்றுவது தான் முதலமைச்சர் அப்படி பேசுகிறார் என்று நான் சொல்கிறேன். அண்மையிலே பொள்ளாச்சி பாலியல் கூட்டு வன்புணர்வு வழக்கில் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பும், இப்போது அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்த பாலியல் குற்றச் செயலுக்கான தீர்ப்பும் நீதிமன்றத்தின் மீதான நம்பகத்தன்மையை பெருக்கி இருக்கிறது, மேலும் உறுதிப்படுத்தி இருக்கிறது. அந்த வகையிலே நான் இந்த தீர்ப்பை வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லுகிற போது அவர் எங்கள் திமுக உறுப்பினர் இல்லை அனுதாபினார். திமுக அனுதாபிக்கு இப்போ நீதிமன்றம் மாண்புமிகு நீதி அரசர்கள் நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. இன்னும் அதில் ஒளிந்திருக்கிற சார்கள் எல்லாம் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் முதலமைச்சராக அரியணையில் ஏறுகிற போது அதில் மறைந்திருக்கிற திரைக்கு பின்னால் மறைந்திருக்கிற சார்கள் எல்லாம் திரைக்கு முன்னால் சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்படுவார். பொதுவாகவே தமிழ்நாடு காவல்துறை இத்தகைய வழக்குகளில் இத்தகைய அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். உயர்நீதிமன்றம் தலையிட்டு அல்லது புலனாய்வு குழு அமைத்து அதன் மூலமாகத்தான் இதிலெல்லாம் இத்தகைய உண்மைகள் வெளிவரும், குற்றவாளிகள் கடுமையாக தண்டனைக்கு உள்ளாவார்கள், குற்றங்கள் நிரூபிக்கப்படும் என்கிற நிலைமைக்கு மாறாக இயல்பாகவே தமிழ்நாடு காவல்துறை இத்தகைய வழக்குகள் வருகிற போது தன்னுடைய திறமையை முழுவதையும் பயன்படுத்தி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியும் குற்றவாளிகளுக்கு தண்டனையும் கிடைக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு காவல்துறையினுடைய செயல்பாடு அமைய வேண்டும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வலியுறுத்த விரும்புகிறேன். மனசுக்கு ஒரு ஆறுதலாகவும் திருப்தியாகவும் இந்த தீர்ப்பு இருக்கிறது. இந்த டிசம்பர் 25ஆம் தேதி குற்றவாளி ஞானசேகரன் கைது செய்யப்பட்டார். இன்னைக்கு ஜூன் 2, ஏறக்குறைய ஒரு 5 மாத கால அளவுல மிக வேகமாக இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு இன்று நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அந்த குற்றத்தினால பாதிக்கப்பட்ட பெண் எத்தனையோ சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை எல்லாத்தையும் தாண்டி அவரும் அவருடைய குடும்பமும் இந்த வழக்குல நம்ம நீதி கேட்கணும் அப்படிங்கிற உறுதியான ஒரு நிலைப்பாட்டோட தொடர்ந்து போராடினாங்க. அந்த போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றிதான் நான் நினைக்கிறேன். அதற்காக அந்த பெண்ணுக்கும் ஒரு குடும்பத்திற்கும் நான் என்னுடைய தலைவணங்க கடமைப்பட்டிருக்கிறேன். பெண்களை இழிவாக கருதி போக பொருளாக எண்ணி, ஏன்னா உடல் வலிமையிலே பெண்கள் வலிமை குறைந்தவர்கள் தான், அதை வைத்து அவர்களை மிரட்டுவது, பாலியல் வன்கொடுமை செய்வோம் அந்த சமூக விரோதிகளுக்கெல்லாம் இது சரியான பாடமாக இருக்கும்.